गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி. விளம்பிநாம சம்வத்சரம் தட்சிணாயனம், ஹேமந்த ருத்து, தனுர்மாசம் மார்கழி மாதம், கிருஷ்ணபக்ஷம், நவமி திதி, சித்ரா நட்சத்திரம், ரொம்ப வசத்தியான சித்ரா நட்சத்திரம். நாளைய தினம் சுவாதி நட்சத்திரம், சுவாமி நரசிம்மாவதாரம் பண்ண நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாளைக்கு. இப்பேற்பட்ட வசத்தியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். 7வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயம் இது. இதில் தான் சுவாமி நரசிம்மாவதாரம் பண்ண சரித்திரத்தை சொல்லப்படுறது. பரம பாகவதனான பிரகலாத சுவாமியை ரட்சிக்க வேண்டி அவனுடைய பிதாவான ஹிரண்யகசிப்புவை வதம் பண்ணுறதுக்காக சுவாமி அவன் கேட்ட ஒவ்வொரு வரத்துலேருந்தும் தப்பிச்சுண்டு, ஏன்னா ஹிரண்யகசிப்பு பலவிதமான வரங்களை
யாச்சிச்சு தன்னை கொல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டுன்றான். ஒரு மனுஷனால் எனக்கு சாவு ஏற்படப்படாது, ஒரு தேவனால் சாவு ஏற்படப்படாது, இப்படியெல்லாம் சொல்லியிருந்தான். அதுக்காகவே சுவாமி நரமிருக ஸ்வரூபமாக நரசிம்மாவதாரம் பண்ணாள். ஒரு பாதி சிங்கம் பாதி மனுஷ ரூபம். இப்போ ஏற்பட்ட ரூபத்தில் பகல்லையும் கொல்லப்படாது இரவுலையும் கொல்லப்படாதுங்கிறதுக்காகவே சாயங்கால வேளையில் ரெண்டு காலங்களும் சந்தி சேர்கிற சமயத்தில் கொண்டான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட வசத்தியான இந்த அத்தியாயம் இது 56 ஸ்லோகங்கள் கொண்ட பெரிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை ஆரம்பிப்போம். 7வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறதே 2 ஸ்லோகங்களில் சொன்னாள் ஸ்ரீதரர். அஷ்டமே அதிருஷாசூனும் நிக்னன் தைத்யோ ஹதஸ்வயம் அவிர்பூய நிருசிம்மேன சச்ச பிரம்மாதிபிஸ்துதः அந்த கிருபா சுதாபூர்ணோ பைகோபோ நிருகேசரி தைத்யேந்திரம் அரிபாவேன பஜந்தம் சமபாவயத்து. ரொம்ப அழகாக சொன்னாள். சுவாமி நரசிம்மாவதாரம் எடுத்து இரண்யகசிப்பை வதம் பண்ணேன்னு சொல்லலை. எப்பேற்பட்ட இரண்யகசிப்புன்னாள்? தைத்யேந்திரம் அரிபாவேன பஜந்தம் நாள். அவன் சுவாமிகிட்ட பக்தன்தான். அவன் துவேஷ மனப்பான்மையை வெளியில் ஆக்ட் பண்ணிட்டு, ஏன்னா ஜெயவிஜயால் தான் இங்கே வந்திருக்காள். இரண்யாட்சனாகவும் இரண்யகசிப்புவாகவும் சுவாமிகிட்டேயே இருக்கப்பட்ட பார்ஷதாள், விஷ்ணு பார்ஷதாள், கிட்டக்க இருந்துட்டு இருக்கப்பட்டவாள். அவள் இங்கேயானோ சுவாமி மேலே கோபம் துவேஷ மனப்பான்மை வச்சிருப்பாளா? துவேஷ மனப்பான்மையாக இருந்துட்டு பஜந்தம் நாள், சுவாமியை பஜிக்கிற மனப்பான்மை உள்ள அந்த தைத்தியேந்திரம், அந்த இரண்யகசிப்புவை சுவாமி சமபாவயத்துனாள். தங்கிட்டேயே துளி கூட சாவு என்பதே இல்லாதவாறு அதை நீக்கினவனாக செய்தார்னு வியாக்கியானம் பண்ணாள் ஸ்ரீதரர். அஷ்டமே அதிருஷாசூனும். இந்த 8வது அத்தியாயத்தில் ரொம்ப கோபங்கொண்ட இரண்யகசிப்பு தன்னுடைய புத்திரனான பிரகலாதன் மேலே ரொம்ப கோபத்தை வச்சுண்டு நிக்னன்னு அவனை கொண்டு பண்ணுங்கிறதா எண்ணத்தோடு கூட தைத்யோக தஸ்வயம், அந்த பிரகலாத சுவாமியை பல கேள்விகள் கேட்டு கொல்லுவதாக தீர்மானம் பண்ண அவன் தன்னையே கொன்னுக்க முடியா பண்ணிட்டான் நாள். ஏன்னா அந்த பக்தனான பிரகலாதனை ரட்சிக்க வேண்டி அவிர்பூ என்று சிம்மேன சச்ச பிரம்மாதிபிஸ்துதா நிருசிம்மாவதாரம் பண்ணாள். சுவாமி பண்ணி அந்த இரண்யகசிப்புவை வதம் பண்ணாள். அப்பொழுது சுவாமியை பிரம்மாதிபிகி ஸ்துதா, அங்கே வந்திருந்த தேவதைகள் பிரம்மாதிபிகி, பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலானவாள்லாம் ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் பண்ணாலாம். இப்பேற்பட்ட ரூபத்தை நாங்கள் பார்த்ததே இல்லையே, நீங்கள் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அந்த கிருபா சுதா பூர்ணோ, உள்ளுக்குள்ளே கிருபா சுதா பூர்ணா, ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவர் நீங்கள். ஆனால் பகி கோபோன்னு இருக்கே சரி, வெளியில் பார்த்தா ரொம்ப கோபம், கண்ணுலேருந்து ஜொலிக்க முடியா ரூபமே பயங்கரமான ரூபம், நரசிம்ம ரூபம். ஆனால் உள்ளுக்குள்ளே கருணாமூர்த்தி, கிருபா சுதா பூர்ணா. ஒரு சுதான்னாக்க அமிர்தம்னு பேர். கிருப்பையை கருணைங்கிற அமிர்தத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட மனசை ரொம்பினவர் அவர் நரசிம்மர். அதனால்தான் நமக்கு ஏதான கஷ்டங்கள் ஏற்பட்டால் சுவாமி லக்ஷ்மி நரசிம்மனை போய் பஜிப்பாள். ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு ஒரு தடவை ரொம்ப சிரமம் ஏற்பட்ட போது லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம்னு பண்ணியிருக்காள். என்னை காப்பாற்றணும்பா லக்ஷ்மி நரசிம்மான்னுட்டு. அதனால் என்ன விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் லக்ஷ்மி நரசிம்மனை போய் பஜிச்சா போருமாம், கஷ்டங்களெல்லாம் தூள் தூளாக உடஞ்சி போயிடும். அப்போ ஏற்பட்ட அந்த லக்ஷ்மி நரசிம்மனாக பிரகாசிக்கிற பிரகலாத வரதன் சுவாமி நரசிம்மாவதாரம் பண்ண சரித்திரத்தை இந்த 8வது அத்தியாயத்தில் 7வது ஸ்கந்தத்தில் சொல்கிறாள். அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே அஷ்டமோऽध्यायः. நாரத உவாச்ச அத தைத்யசுதாः சர்வே ஸ்ருத்வா ததனுவர்ணிதம் ஜக்ருஹு நிரவத்யத்வாத் நைவ குர்வனுசிக்ஷிதம். இதற்கு முன்னாடி அத்தியாயத்தில் பார்த்தோம், சண்டனும் அமர்க்கனும் இவாளுக்கு நல்ல குரு உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்காள். இவங்களுக்கெல்லாம் யார் தெரியுமா? பகவான்
இந்த இரண்யகசிப்பு தான் பகவான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். அதெல்லாம் கிரகிச்சிக்கவே இல்லையாம். பிரகலாத சுவாமி அந்த சகபாடிகளுக்கெல்லாம் சுற்றி நல்ல லெக்சர் பண்ணினார். பகவான் நாராயணன் தான் நமக்கெல்லாம் குரு, அவன்தான் பகவான் என்று சொன்னதெல்லாம் அவள் மனசில் ஏறி எடுத்துனாள். பிரகலாதனுடைய உபதேசத்துக்கு பிறகு அந்த அசுரகுமாரால் அதாவது ஷண்டனும் அமர்க்கனும் சொன்ன என்னென்ன உபதேசங்களோ அதெல்லாம் அவளுடைய மனசில் ஏறலையாம். ஆனால் மனசில் ஏறாமல் ராகம் துவேஷம் இதெல்லாம் இல்லாதவர்களாக இருக்கப்பட்ட அந்த பிரகலாத சுவாமி சொன்ன உபதேசத்தை கிரகிச்சிருந்தாளாம் சகபாட்டிகளான அந்த அசுர புத்திரால் எல்லாரும். அது சொன்னாள். அத தைத்திய சுதா சர்வே ஸ்ருத்வா ததனுவர்ணிதம் ஜக்ரு நிரவத்யத்வாத் நைவ குர்வனுசிக்ஷிதம் அதாச்சாரியசுதஸ்தேஷாம் புத்திமேகாந்த சம்ஸ்திதாம் ஆலக்ஷ்ய பீதத்வரிதோ ராஜ்ஞா ஆவேதயத் யதா. இப்படி எல்லா குழந்தைகளும் ஹரிநாமஸ்மரணம் பண்ணிட்டு நாராயண நாமஸ்மரணம் பண்ணி அரிய பக்தி பண்ணுறதப்பா நேர பார்த்த அந்த சுக்கராச்சாரியாரோட 2 புத்திராள் ஷண்டனும் அமர்க்கனும் ரொம்ப பயந்து போனாள். என்ன இப்படி குழந்தைகளெல்லாம் புத்தி பேதம் ஏற்பட்டுருக்கே, பிரகலாதன் இப்படிலாம் உபதேசம் பண்ணியிருக்கானேன்னு பார்த்துவிட்டு ரொம்ப பயந்து போய் ராஜாட்ட போய் தெரிவித்தாள். இது எங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை, நாங்கள் சரியாக தான் சொல்லி கொடுத்துன்னு வரோம். உங்களுடைய புத்திரனான பிரகலாதன் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறான், நாராயணன் தான் வசத்தி, அவன் தான் பகவான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கான், அது எங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னு காலில் விழுந்து இரண்யகசிபுட்ட போய் முறையிட்டாளாம். ஸ்ருத்வா தத பிரியம் தைத்யோ துஸ்ஸகம் தனயானயம் கோபாவேஷ சலத்காத்ரா புத்திரம் வந்தும் மனோததே. இவ்வாறான ஒரு கெட்ட சமாச்சாரத்தை கேட்ட அந்த இரண்யகசிப்புக்கு ரொம்ப கோபம் விட்டானாம். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கேனேன்னு ரொம்ப கோபப்பட்டு அந்த அயோக்கியனான தன்னுடைய புத்திரன் விஷ்ணுக்கிட்டக்க இப்படி ரொம்ப பிரியத்தை வச்சுருக்கானே, எனக்கு நேர் சத்ருவாகப்பட்ட எந்த விஷ்ணுக்கிட்ட போய் பிரியம் வச்சுருக்கானோ அந்த பிள்ளையை கொண்டுபடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு கோபத்தோடு கூட புத்திரன் நோக்கி வந்தானாம். க்ஷிப்த்வா பருஷயா வாச்சா பிரஹ்லாதம் அத்ததர்கணம் ஆஹேக்ஷமான பாப்பேன திரச்சீனேன சக்ஷுஷா. பிரகலாத சுவாமி கிட்டக்க ஓடி வந்தானாம் இரண்யகசிபு. வந்து சொன்னானாம், நிஷ்டூரமான வார்த்தைகள்னால பிரகலாத வேணுங்கிற மட்டும் வசிச்சுட்டு அவனை ரொம்ப குரூரமான கண்ணால பார்த்துட்டு எரிச்சுப்படுற மாதிரி பார்த்தானாம். ஆனால் பிரகலாத சுவாமி ரொம்ப வினய சம்பன்னர், தன் பிதா வந்திருக்காளேன்ட்டு தலையை குனிஞ்சுண்டு துளி கூட பயம் இல்லாமல் 2 கையும் கூப்பிண்டு நின்றுருக்கிற அந்த பிரகலாத சுவாமியை பார்த்து மா கோபத்தோடு வந்தானாம் கிட்டக்க. பிரஸ்ரயாவனதம் தாந்தம் பத்தாஞ்சலிமவஸ்திதம் சர்பஹா பதாஹத இவ ஸ்வசன் பிரகிருதி தாருணா. யார் ஒரு நடந்து போகிறதே ஒரு கொடிய விஷப்பாம்பை போய் காலால் முதிச்சா என்ன பண்ணும், அது பொட்டுன்னு காலில் கடிச்சுப்பிடும். அப்படி காலால் மிதிக்கப்பட்ட நாகப்பாம்பு மாதிரி பெருமூச்சு விட்டுண்டு அந்த ஹிரண்யகசிபு தலையை வினயத்தோடு குனிஞ்சுட்டு இருக்கிற பிரகலாத சுவாமியை பார்த்து பேச ஆரம்பித்தானாம். ரொம்ப தாருணாக ரொம்ப கொடிய வார்த்தைகள்னால பேச ஆரம்பித்தானாம். ஹே துர்வினீத மந்தாத்மன் குலபேதகராதம ஸ்தப்தம் மச்சாசனோத்தூதம் நேஷ்யே துவாத்தியமக்ஷயம். என்னுடைய குலத்தை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கியேப்பா நீ, ஏ கட்ட புத்தி உள்ளவனே, ஏ மூடனே, உன்னை என்ன பண்ண போகிறேன், வதம் பண்ணி எனக்கு இனிமேல் வேண்டாம் நீன்று வதம் பண்ண போகிறேன், உன்னை யமக்ஷயம் யமன்கிட்ட போய் அனுப்புகிறேன் பாருன்னு சொல்லிட்டு கோபப்பட்டானாம். ஹே மூடான்னு கத்தினான். குருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே த்ரயோ லோகாஹ மகேஸ்வராஹ தஸ்ய மே அபீதவன் மூட சாசனம் கிம்பலோத்யகாஹ. யாரை கண்டா 3 லோகமும் பயப்படுமோ, அப்பேற்பட்ட எங்கிட்டக்க நீ பயமில்லாமல் நின்றுருக்கியே, உனக்கு யாருடா பலம்னு கேட்டான் பிரகலாத சுவாமியை பார்த்து. என்னை கண்டா 3 லோகமும் பயப்படுறது நடுங்கிறது, அப்பேற்பட்ட என்னை கண்டு நீ நடுங்காமல் எனக்கு முன்னாடி நின்றுருக்கியே ஸ்மயமான முகத்தோடு கூட, உனக்கு யார் பலம் கொடுத்து இப்படி தைரியத்தை உண்டாக்கியிருக்காள் சொல்லுன்னு நான் பிரகலாத சுவாமியை பார்த்து. அப்போ பிரகலாதர் பேச ஆரம்பித்தாள். பிரகலாதவாச்ச
ந கேவலம் மே பவதச்ச ராஜன் சவை பலம் பலினாம் சாபரேஷாம் பரே வரேமி ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக. பிரகலாதன் தைரியமாக அப்பாவை பார்த்து கிரண்யகசிபு பார்த்து பேச ஆரம்பித்தாள். ஹே ராஜன்னு, யாரெல்லாம் பிரம்மாதி தேவதைகள்லாம் கூட யார் அவளுக்கு பலத்தை கொடுக்குறாளோ, இந்த ஸ்தாவர ஜங்கமங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் எவருடைய வசத்துக்கு உட்பட்டதோ அவைகளுக்கு மட்டும் இல்லாமல் உனக்கு கூட எந்த பலத்தை யாருக்கு தெரியுமா கொடுக்குறா? அந்த பகவான் நாராயணன் தான் கொடுக்குறான். அதனால் எனக்கு யார் பலம் கொடுத்தான்னு கேட்டியே, இத்தனை ஸ்தாவர ஜங்கமங்கள் பிரம்மாதி தேவதைகள் எல்லாருக்கும் யார் பலத்தை கொடுக்குறானோ அவன்தான் உனக்கும் பலத்தை கொடுத்து இப்படி பேச வைக்கிறான். அதை தெரிஞ்சுக்கோ. நான் பரே வரேமி ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக ச ஈஸ்வரः கால உருக்ரமோசௌ ஓஜஸ்ஸஹஸ்ஸத்வபலேந்திரியாத்மா ச ஏவ விஸ்வம் பரமஸ்வசக்திபிः சிருஜத்யவத்யத்தி குணத்ரயேஷः. அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அவன்தான் உனக்கும் பலம் எனக்கும் பலம், இத்தனை படைச்ச அத்தனை வஸ்துக்களுக்கும் பலம் கொடுக்கறது அவர்தான். அவர்தான் ஈஸ்வரன். அவர்னால்தான் 3 சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் ஏற்படுறது. அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறார், ரட்சிக்கிறார், அழிக்கிறார். இத்தனையும் அவர்தான் கொடுக்குறார். எத்தனை ஆத்மாக்குள்ளேயும் இருந்துன்னு மனோபலம் இந்திரிய பலம் எல்லாம் தரது அவர்தான் என்று சொன்னான் பிரகலாத சுவாமி தைரியமாக. ச ஏவ விஸ்வம் பரமஸ்வசக்திபிஹி சிருஜத்யவத்யத்தி குணத்ரயேஷः ஜஹ்யாசுரம் பாவமிமம் த்வமாத்மனா சமம் மனோதத்ஸ்வ ந சந்தி வித்விஷः ரிதேஜிதாத் ஆத்மன உத்பதஸ்திதாத் தத்திக்யனந்தஸ்ய மகத் சமர்கணம். பிரகலாத சுவாமி அழகாக சொன்னான். அப்பா, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த அசுரபாவத்தை விடு, துவேஷபாவத்தை விடு, நாராயணன் மேலே வச்ச துவேஷபாவத்தை விடு. உனக்கு எனிமி சத்ரு இந்த நாராயணன் இல்லை. யார் தெரியுமா உண்மையான சத்ரு? உனக்கு உன்னுடைய மனசை நீ ஜெயிக்காமல் அது போன வழியில் விட்டு வச்சிருக்கியே, அந்த மனசை காட்டிலும் வேறு சத்ரு உனக்கு கிடையாது. அந்த மனசை நீ ராகத்வேஷம் இல்லாதா செஞ்சுட்டு இருந்தேனாலே அதுவே உனக்கு க்ஷேமத்தை தரும். அதனால் அந்த மனசை சமாதானமாக வச்சுக்கிறதுக்கு பழகிக்கோ. எந்த பகவானை நீ துவேஷிக்கிறியோ அந்த பகவானை நீ மகத்தான பூஜையாக பண்ணணும். அதுதான் அவருக்கு பூஜை பண்ணுறதுனுடைய முறை. மனசை அடக்கி வச்சுக்கிறதுன்னு உபதேசம் பண்ணான். ஜஹ்யாசுரம் பாவம் இமம் துவமாத்மனः சமம் மனோதஸ்வ நசந்தி வித்விஷா. மனசை சமமாக பண்ணிக்கோ. துவேஷ மனப்பான்மையை வளர்த்துக்காத நீ ஈஸ்வரன்கிட்டக்க. அப்படி உனக்கு எனிமி, உனக்கு சத்ரு வேற ஒன்றும் இல்லை. உன் மனசு தான் அடக்க முடியாமல் வச்சுருக்கிற துவேஷ மனப்பான்மையை வளர்த்தி வச்சுருக்கியே, அந்த மனசு தான் உனக்கு சத்ரு. அதை ஜெயிச்சுடு. அதை ஜெயித்தாலே அதுதான் பகவானுக்கு பண்ணுற பஜனை, பக்தி, பூஜை எல்லாம் அதுதான். அதை மனசை சமாதானப்படுத்திக்கோன்னு சொல்லி அழகாக உபதேசம் பண்ணான். தஸ்யூன் புராஷன்ன விஜித்ய லும்பதோ மன்யந்தே கே ஸ்வஜிதாதிஷோ தச ஜிதாத்மனோஜ்ஞஸ்ய சமஸ்ய தேஹினாம் சாதோஹ ஸ்வமோக பிரபவா குதப்பரே. பிரகலாத சுவாமி அழகாக எடுத்து சொன்னாள். சில மூடாள் இருக்கா, சில பேர் நினச்சிக்கிறா உன்ன மாதிரி இருக்கிறவாளா. அப்பா, அவள் என்ன நினச்சிட்டுருக்கா? அவளுக்குள்ள 6 சத்ருக்கள் இருந்துன்னு இருக்காள். என்ன சத்ருக்கள்னால் காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கிறதாக 6 சத்ருக்கள் இருக்காள். அவளெல்லாம் ஜெயிக்காமல் அவளை மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்காள். அந்த காமக்ரோதாதிகளான 6 சத்ருக்கள் இவாளை ஜெயிச்சு விடுறாள். அவள் என்ன நினச்சிக்கிறா? அதை ஜெயிக்காமல் 10 திக்கையும் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு நினச்சி இருமாந்து இருக்கார்கள். இப்படி மனசை ஜெயிக்காதவன் யார் மனசை ஜெயிச்சு நல்ல வித்வானாகி எல்லா தேகிகளுக்கும், தேகின்னா தேகம் படைச்ச எல்லா ஜந்துக்களுக்கும் சமமானமாக இருக்கப்பட்ட சாதுவுக்கு மோகம் முதலானவர்களால் ஏற்பட்ட சத்ருக்கள் ஏது? அவள் கிடையாது. அப்படி நீ சாதுவாக கடவுது, சாதுவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்ப்பா. நீ கோபம் துவேஷமான பான்மையை வச்சுக்கப்படாதுன்னு அழகாக எடுத்து சொன்னாள். தஸ்யூன் புராஷன் ந விஜித்ய லும்பதோ
मन्यन्त एके स्वजिता दिशो दश जितात्मनोज्ञस्य समस्य देहिनां சாதோ ஸ்வமோக பிரபவா குதப்பரே. சாது ஜனங்களுக்கு துவேஷ மனப்பான்மையே கிடையாதே. என்ன அவா ஜிதாத்மனா, மனசை ஜெயிச்சவாள். காமக்ரோதம் முதலான 6 சத்ருக்களை ஜெயிச்சவாள். உன்னை போல மூடவர்கள் என்ன நினச்சிப்பாள், அந்த சத்ருக்களை ஜெயிக்காமல் துவேஷ மனப்பான்மையை மனசில் வளர்த்துண்டு 10 திக்கையும் தான் ஜெயிச்சுதான் இருமாப்போடு இருப்பார்கள். அப்படி இருக்காதேப்பான்னு உபதேசம் பண்ணான். இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே அஷ்டமோऽध्यायः. श्रीनारद उवाच श्रीनारद उवाच अथ दैत्यसुताः सर्वे श्रुत्वा तदनुवर्णितं जगृहुः निरवद्यत्वात् नैव गुर्वनुशिक्षितम् अथाचार्यसुतस्तेषां बुद्धिमेकान्तसंस्थिताम् आलक्ष्य भीतस्त्वरितः राज्ञ आवेदयद् यथा कोपावेशचलद्गात्रः पुत्रं हन्तुं मनोदधे क्षिप्त्वा परुषया वाचा प्रह्लादम् अतदर्हणम् आहेक्षमाणः पापेन तिरश्चीनेन चक्षुषा प्रश्रयावनतं दान्तं बद्धाञ्जलिम् अवस्थितं सर्पः पदाहतैव श्वसन् प्रकृतिदारुणः श्रीहिरण्यकशिपुरुवाच हे दुर्विनीत मन्दात्मन् कुलभेदकराधम स्तब्धं मच्छासनोद्वृत्तं नेष्ये त्वाद्ययमक्षयम् क्रुद्धस्य यस्य कम्पन्ते त्रयो लोकाः सहेश्वराः तस्य मे अभीतवन्मूढ शासनं किं बलोत्यगाः. श्रीप्रह्लाद उवाच न केवलं मे भवतश्च राजन् स वै बलं बलिनां चापरेषां परेवरेमि स्थिरजङ्गमाये ब्रह्मादयो येन वशं प्रणीताः स ईश्वरकाल उरुक्रमोऽसौ ओजस्सः सत्त्वबलेन्द्रियात्मा स एव विश्वं परमस्वशक्तिभिः सृजति अवति अत्ति गुणत्रयेशः जह्यासुरं भावमिमं त्वमात्मनः समं मनो धत्स्व न सन्ति विद्विषः ऋते जितात् आत्मन उत्पथे स्थितात् तद्धि ह्यनन्तस्य महत्समर्हणं दस्यून् पुराशन्न विजित्य लुम्पतो मन्यन्त एके
ஸ்வஜிதாதிஷோ தச மன்யந்த ஏகே ஸ்வஜிதாதிஷோ தச ஜிதாத்மனோஜ்ஞஸ்ய சமஸ்ய தேகினாம் ஜிதாத்மனோஜ்ஞஸ்ய சமஸ்ய தேகினாம் சாதோः ஸ்வமோக பிரபவா குதः பரே சாதோ ஸ்வமோக பிரபவா குதः பரே ஸ்ரீஹரையே நமः. அடுத்த 11வது ஸ்லோகத்துலேயும் சொல்கிறாள். ஸ்ரீ ஹிரண்யகசிபுருவாச்ச வியக்தம் துவம் மத்து காமோசி யோதிமாத்திரம் விகத்தசே முமுர்ஷூணாம் ஹி மந்தாத்மன் நனு ஸ்யுஹு விக்லவாகிரஹா. ஹிரண்யகசிபு பிரகலாதன் இவ்வாறு சொன்னோடனே ரொம்ப கோச்சுட்டு சொன்னான், துளி கூட புத்தி இல்லாத பிள்ளையே, நீ இப்படி உன்னையே புகழ்ந்துண்டு நீ பேசுகிறையே, இது சரியில்லை. ஏன்னா யார் ஒருவனுக்கு மரண சமயம் ஏற்படுமோ அப்போது வாக்கு குளரும், முன்னுமா பேச ஆரம்பிப்பன், புத்தி இல்லாமல் பேசுவன். அப்படி நீ பேசுகிறதுலேருந்தே தெரிகிறது உனக்கு சாகரத்தில் இஷ்டம்னுட்டு. ஏன்னா இவன் கொல்றதாக தீர்மானம் பண்ணிவிட்டான் ஹிரண்யகசிபு. அதனால்தான் நீ மந்த புத்தியாக எப்படி பேசுகிறேன்னு சொல்லி கடிஞ்சுட்டான் பிரகலாத சுவாமியை பார்த்து. யஸ்த்வயா மந்த பாக்யோக்தோ மதன்யோ ஜெகதீஸ்வரः குவாசௌ யதி ச சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே. ஹிரண்யகசிபு ரொம்ப வெகண்டையாக சொன்னான், என் முட்டா பயலை, நீ பேசுறியே இப்படி, ஏதோ சக்தியா நாராயணன் இருக்கான், என்னை காட்டிலும் வேற ஜெகதீஸ்வரனாக இருக்கான்னு சொல்கிறியே, அப்படி ஒருவன் இருக்கான்னாக்க அவன் எங்கும் இருக்க வேண்டாமா? அப்படி எங்கும் இருக்கவனா இந்த மேலே ஸ்தம்பம் இருக்கே, இந்த அரண்மனையில் என்னோடய அரண்மனையில் நான் உட்காந்துறதுக்கு நேர பெரிய ஸ்தம்பம் இருக்கே, தூண் இருக்கே, இந்த தூணுக்குள்ளே இருப்பனாடா அவன்னு வெகண்டையாக கேட்டான். அப்போது பிரகலாத சுவாமி நமஸ்காரம் பண்ணாலாம். சோகம் விகத்தமானஸ்ய சிரக்காயாத்தராமி தே கோபாயேத ஹரிஸ்துவாத்ய எஸ்தே சரணமீப்சிதம். பிரகலாத சுவாமி தூணை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சொன்னான், அங்கேயும் பார்க்குறேனேன்னு திருஷ்யத்தே, நான் கண்ணுக்கு நேரம் ஸ்தம்பே நான் திருஷ்யத்தேன்னு அவன் சொன்னான், காண தெரியுமா இந்த ஸ்தம்பத்துக்குள்ளேன்னு. பிரகலாத சுவாமி சொன்னால் திருஷ்யத்தே என்னால் எனக்கு தெரிகிறாரே சுவாமி, அவர் எங்கேயும் இருக்காரேன்னு நமஸ்காரம் பண்ணான் நான் ஸ்தம்பத்தை பார்த்து. பிரகலாத சுவாமியை பார்த்து ஹிரண்யகசிபு ரொம்ப கோபமாக சொன்னானாம், உன்னுடைய தலையை நான் கிள்ள போகிறேன், அப்பேற்பட்ட அந்த சுவாமி இருக்காருன்னு சொல்கிறியே, அவர் எங்கே வந்து உன்னை ரட்சிக்கிறாருன்னு பார்க்குறேன்னு சொன்னான். அப்போ நாரத சுவாமி இதுக்கு மேலே கதை சொல்லிட்டு வரார். அவர் சொல்கிறாள், நாரத வாச்ச ஏவம் துருக்தைஹி முஹுரர்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரः கட்கம் பிரகிருஹ்யோத்பதிதோ வராசனாத் ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்வமுஷ்டினா. ரொம்ப கோபிச்சுண்டு ஹிரண்யகசிபு தன்னுடைய சிம்மாசனத்திலேருந்து குதிச்சானாம். தன் கையில் இருந்த வாளை உருவி அவன் பிரகலாத சுவாமி எனக்கு தெரிகிறதே, ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்காரே சுவாமி, இந்த தூணுக்குள்ளே இருக்கார் தெரிகிறதுன்னு நான் இதை கேட்டோடனே அந்த மகாபாகவதனான தன்னுடைய புத்திரனுடைய வார்த்தைகளை கேட்டு ரொம்ப கோபப்பட்டு பலமுள்ள ஹிரண்யகசிபு கத்தியை உருவிந்து சிம்மாசனத்துலேருந்து குதித்து தன்னுடைய முஷ்டினால் நேர இருக்கிற தூணை போய் ஓங்கி ஒரு குத்து விட்டானாம். குத்து விட்டோடனே என்ன ஆச்சுன்னால், ததைவ தஸ்மின் நதோதி பீஷணா பபூவ ஏனாண்டகட்டாகம் அஸ்புடது யம் வை ஸ்வதிஷ்ணியோபகதம் த்வஜாதயः ஸ்ருத்வா ஸ்வதாமாத்யயம் அங்கமே நிரே. நாரதர் எடுத்து சொன்னால், இவ்வாறாக ரொம்ப கோபத்தோடு கூட தன்னுடைய புத்திரன் மகாபாகவதன் பிரகலாதன் சொன்ன வார்த்தைகளை கேட்டுவிட்டு ரொம்ப கோபிச்சுண்டு அந்த அசுரன் கையில் கத்தியை பிடிச்சிருந்து சிம்மாசனத்தில் குதித்து தூணை முஷ்டினால் ஓங்கி குத்தினோன்னே என்ன ஆச்சுன்னால், அப்பொழுது இந்த விஸ்வம் அண்ட சராச்சரம் முழுக்க வெடித்தா என்ன சத்தம் கேட்குமோ அப்படி ஒரு பெரிய சத்தம் கேட்டுண்டு தூணு வெடிச்சு தான். அந்த வெடி சத்தத்தை கேட்டு பிரம்மாலேருந்து இருக்கப்பட்ட அத்தனை தேவதைகளும் தங்களுக்கு நாசம் ஏற்பட்டு போகிறதுங்கிறதா பயந்தாளாம். அப்பேற்பட்ட சப்தமாம் அந்த தூண்லேருந்து உண்டாச்சுன்னாள். அதுலேருந்து யார் வந்தால் வெளியிலேருந்து அடுத்தாப்பில் சொல்ல போகிறாள். சவிக்ரமன் புத்திரவதேப் சுரோஜசா நிஷம்ய நிர்கிராதம் அபூர்வம் அத்புதம் அந்த சபாயாம் ந ததர்ஷ தத்பதம் விதத்ரசுஹு ஏன சுராரியூதபாஹ.
அந்த சப்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்தாள், நடுங்கினாள். நாள் ரொம்ப அற்புதமாக இதுவரையும் யாராலையும் கேட்கப்படாத ஒரு சப்தம் கேட்டது. நாள் வெடித்து விஸ்வமே அண்டமே வெடிக்கிற மாதிரியாக சத்தம் கேட்டது. நாள் கேட்டுவிட்டு அந்த நாதத்தை கேட்டுவிட்டு சபையில் நடுப்புற ஆச்சரியமாக ஒன்று ஏற்பட்டது. நாள் என்னன்னாள், சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா அதிருஷ்யதா அத்தியுத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அந்த தூண்லேருந்து வெடித்து வெளியில் ஒருத்தர் குதிச்சார். நாள் அதிருஷ்யத அத்தியுத ரூபம் உத்வகன், இது பேரும் யாராலையும் பார்க்கப்படாத ரூபமாம். பாதி சிங்க ரூபம், பாதி மனுஷ ரூபம், இப்படி மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை, அப்பேற்பட்ட அத்தியுதமான ரூபத்தை தரிச்சுண்டு சபையனுடைய நடுப்பில் அந்த தூண்லேருந்து குதித்து ஒரு ரூபம் வெளியில் வந்ததுனால் அதுதான் நரசிம்மாவதாரம் பண்ணாள் சுவாமி நரசிம்ம ரூபம். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம். என்னத்தினால் அப்படி வந்தான் நாள், ஏன்னா பிரகலாத் சுவாமி அவன் கேட்டான், இந்த தூணில் உன்னுடைய பகவான் இருக்காரான்னுட்டு. அதை எங்கேயான பிரகலாத் சுவாமி இருக்காருன்னு சொல்லிவிட போகிறாரேங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணாராம், எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருந்தாராம். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம். தன்னுடைய பக்தனான பிரகலாத சுவாமி சொன்னானே, அதிருஷ்யதே நான் இந்த தூணுக்குள்ளே தெரிகிறாரேன்னு சொல்லிவிட்டார். அதனால் இருந்தாகணும்னு அதுக்குள்ளேருந்து வந்தாராம் வெளியில், தூண்லேருந்து வெளியில் வந்தார்னு சொல்லுவாள் வியாக்கியானத்தில். தூணில் பகவான் தெரிகிறாருன்னு பிரகலாதன் சொன்ன வார்த்தையை சத்தியமாக செய்யணுங்கிறதுக்காகவே அந்த தூண்லேருந்து குதிச்சாலாம் பகவான், வெளியில் பிளந்துண்டு வெளியில் வந்தாள்னு சொன்னாள். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா. எந்த பகவான் பூதேஷு அகிலேஷு ச ஆத்மனா வியாப்திம், எல்லா பொருள்களுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கப்பட்டவர் அவர். ஒரு இடத்துல இருக்கார், ஒரு இடத்துல இல்லைன்னு கிடையாது. ஆனால் இந்த சமயம் தூண்லேருந்து குதித்தார், வேற எங்கேருந்து குதிக்கலை, எல்லா இடத்துலையும் இருக்கப்பட்டவர் அவர். ஏன்னால் பிரகலாத் சுவாமி தன் பரமபாகவதனான பிரகலாத் சுவாமி சொல்லிவிட்டான் திருஷ்யத்தேன்னுட்டு தூணில், அதனால் தூண்லேருந்து குதிப்போம்னு குதிச்சாலாம். அதிருஷ்யத அத்தியுத ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் ந மிருகம் ந மானுஷம். அது ஒரு மிருக ரூபமும் இல்லை மனுஷ ரூபமும் இல்லை, ரெண்டும் இல்லாமல் இது பாதி அது பாதியாக நரசிம்ம ரூபத்தோடு கூட குதிச்சாலாம் சுவாமின்னு சொல்லி நரசிம்மாவதாரத்தை வர்ணித்தாள் சுக்காச்சாரியால் நாரத சுவாமி வாக்கு மூலமாக. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ ஹிரண்யகசிபுருவாச்ச ஸ்ரீ ஹிரண்யகசிபுருவாச்ச வியக்தம் த்வம் மர்த்துகாமோசி வியக்தம் த்வம் மர்த்துகாமோசி வியக்தம் த்வம் மர்த்துகாமோசி யோதிமாத்திரம் விகத்தசே யோதிமாத்திரம் விகத்தசே முமூர்ஷூணாம் ஹி மந்தாத்மன் முமூர்ஷூணாம் ஹி மந்தாத்மன் நனுஸ்யுர்விக்லவாகிரஹ நனுஸ்யுர்விக்லவாகிரஹ யஸ்த்வயா மந்தபாக்யோக்தோ யஸ்த்வயா மந்தபாக்யோஸ்தோ யஸ்த்வயா மந்தபாக்யோக்தோ யஸ்த்வயா மந்தபாக்யோக்தோ மதன்யோ ஜகதீஸ்வரः மதன்யோ ஜகதீஸ்வரः क्वासौ यदि स सर्वत्र क्वासौ यदि स सर्वत्र कस्मात् स्तम्भेन दृश्यते कस्मात् स्तम्भेन दृश्यते सोऽहं विकत्थमानस्य शिरकायाद्धरामि ते शिरकायाद्धरामि ते शिरकायाद्धरामि ते गोपायेत हरिस्त्वाद्य गोपायेत हरिस्त्वाद्य यस्ते शरणमीप्सितं यस्ते शरणमीप्सितम् एवं दुरुक्तैः मुहुरर्दयन् सुरुषा एवं दुरुक्तैः मुहुरर्दयन् रुषा सुतं महाभागवतं महासुरः सुतं महाभागवतं महासुरः खड्गं प्रगृह्योत्पतितो वरासनात् खड्गं प्रगृह्योत्पतितो वरासनात् स्तम्भं तताडातिबलस्वमुष्टिना स्तम्भं तताड अतिबलस्वमुष्टिना स्तम्भं तताडातिबलस्वमुष्टिना तदैव तस्मिन् निनदोति भीषणो तदैव तस्मिन् निनदोति भीषणो
बभूव येनाण्ड कटाहमस्फुटत् बभूव येनाण्ड कटाहमस्फुटत् यं वै स्वदृष्ट्योपगतं तु अजादयः यं वै स्वदृष्ट्योपगतं त्वजादयः श्रुत्वा स्वधामात्ययमङ्गमे निरे श्रुत्वा स्वधामात्ययमङ्गमे निरे सविक्रमन् पुत्रवदेप्सु रोजसा सविक्रमन् पुत्रवदेप्सु रोजसा निशम्य निर्घ्रादम् अपूर्वमद्भुतं निशम्य निर्घ्रादमपूर्वमद्भुतम् अन्तःसभायां न ददर्श तत्पदम् अन्तःसभायां न ददर्श तत्पदम् वितत्रसुः येन सुरारियूथपाः वितत्रसुः येन सुरारियूथपाः सत्यं विधातुं निजभृत्यभाषितं सत्यं विधातुं निजभृत्यभाषितं व्याप्तिं च भूतेषु अखिलेषु चात्मनः व्याप्तिं च भूतेषु अखिलेषु चात्मनः अदृश्यत अत्यद्भुतरूपमुद्वहन् अदृश्यताद्यद्भुतरूपमुद्वहन् स्तम्भे सभायां न मृगं न मानुषं स्तम्भे सभायां न मृगं न मानुषं ஸ்ரீஹரையே நம. இவ்வாறாக சுவாமி நரசிம்மாவதாரம் எடுத்த சுவாமி பெரிய சப்தம், அண்டம் முழுக்க விஸ்வம் முழுக்க வெடிச்சா என்ன சப்தம் வருமோ அப்பேற்பட்ட சப்தத்தோடு கூட அந்த ஸ்தம்பத்துலேருந்து தூண்லேருந்து குதித்த நரசிம்ம ரூபத்தை பார்த்துவிட்டு அவன் ஒன்றும் புரியாமல் இவ்வளவு பிரகாசமாக 100 சூரிய பிரகாசம் மாதிரி பிரகாஷிண்டு பெரிய சப்தத்தோடு கூட குதிச்சத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டானாம் ஹிரண்யகசிபு. 18வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சசத்வமேனம் பரிதோ விபஷ்யன் ஸ்தம்பஸ்ய மத்யாத் அனுநிர்ஜிஹானம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் அஹோ கிமேதன் மிருகேந்திர ரூபம். இது என்ன ஆச்சரியமான ரூபம்! இது மனுஷ ரூபமும் இல்லை, மிருக ரூபமும் இல்லை, பாதி சிங்கம் மாதிரி இருக்குது, பாதி மனுஷ ரூபமாக இருக்குது. பெரிய ரூபத்தோடு கூட குதிச்சிருக்கேன்னு ஆச்சரியப்பட்டானாம் இரண்யகசிபு. இவ்வாறாக அவன் யோசிச்சுட்டு இருந்தானாம். மீமாம்சம்னா யோசிக்கிறது, அனாலிசிஸ் பண்ணுறது. இது என்னவா இருக்கும், இது ரூபம் வந்திருக்கே என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தானாம். மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்ம ரூபஸ்ததலம் பயானகம் பிரசப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சடாகேசர ஜிம்பிதானனம். அந்த நிருசிம்ம ரூபத்தை வர்ணிக்கிறாள் சுகாச்சாரியாள், நாரத சுவாமி வர்ணிக்கிறாள். இவ்வாறாக அவன் யோசிச்சுட்டு அந்த குதிச்ச ரூபத்தை பார்த்தான். அது எப்படி இருந்ததுனால், நிருசிம்ம ரூபத்ததலம் பயானகம், பயானகம், எல்லாருக்கும் பீதியை உண்டாக்குற பயத்தை தரக்கூடிய ரொம்ப பெரிய ரூபமானது. அதனுடைய கண்கள் எப்படி இருக்குன்னால், நிருசிம்ம ரூபத்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம், உருக்கிவிட்ட தங்கம் மாதிரி ஜொலிக்கிறதாம் கண்கள், அப்படியே பிரகாசமாக மின்னறதாம். ஸ்புரத் சடாகேசர ஜிம்பிதானனம், சுத்திவெல்லாம் பிடரி மயிர்கள் குத்திட்டு நிற்கிறதாம். அந்த பிடரி மயிர்களுடைய நடுப்புற இருக்கிற பயங்கரமான முகத்தை பார்த்தானாம். ஸ்புரத் சடாகேசர ஜிம்பிதானனம், இதுக்கு நடுப்புற ரொம்ப குரூரமான ரூபம். பகவான் அப்படி பார்க்குறார், பயங்கரமான ரூபம். கராலதமிற்றம் கரவாள சஞ்சல க்ஷுராந்தஜிக்வம் பிருகுட்டி முகோல்பணம், பிருகுட்டி முகோல்பணம், நெரிச்ச புருவம், கோபத்தினால நெரிக்கப்பட்ட புருவங்கள். க்ஷுராந்தஜிக்வம், நாக்கை தொங்க போட்டிருக்காள், அது பெரிய கத்தி மாதிரி இருக்காம அந்த நாக்கு. கராலதமிற்றம் கரவாள சஞ்சல க்ஷுராந்தஜிக்வம் பிருகுட்டி முகோல்பணம், அது அப்படியே கத்தி மாதிரி ஆடுறதாம் அந்த நாக்கு, கொடூரமான நாக்கு. அதை பார்த்து பயந்தானாம். ஸ்தப்தோர்த்வகர்ணம் கிதிகந்தராத்புத வியாத்தாஸ்யநாசம் அனுபேத பீஷணம், முகம் எப்படி இருக்குன்னால் காது ரெண்டும் குத்தி உயர்க்க பார்த்துட்டு இருக்கான் காதுகள். அப்படியே கிரிகந்தராத்புத வியாத்தாஸ்யநாசம், மூக்கெல்லாம் எப்படி இருக்குன்னால் பெரிய குகை மாதிரி இருக்கான் மூக்கு துவாரங்கள்லாம் குகை மாதிரி இருக்கான், அவ்வளோ பெருசாக இருக்குது. திவிஸ்பிருஷத்து காயமதீர்க பீவர கிரீவோரு வக்ஷஸ்தலம் அல்பமத்தியமம், ரொம்ப குறுகிய எடை, ஜாஸ்தி உயரமில்லாத கழுத்து, பெருத்த கழுத்துகள் இருக்காம் சுவாமிக்கு. திவிஸ்பிருஷத் காயம் அதீர்க பீவர,
ரொம்ப குறுகிய கழுத்து, ஆனால் பெருத்த கழுத்து, ரொம்ப பெருசாக ஃபுட்பால் பிளேயர் கழுத்து மாதிரி இருக்கான் பெருசா. கிரீவோரு வக்ஷஸ்தல ஸ்தலம் அல்பமத்தியமம், குறுகிய எடை. சந்திராம்சு கௌரைஹி சுரிதம் தனூருகைஹி விஸ்வக்புஜானீகசதம் நகாயுதம். கைகளெல்லாம் விரல்கள்லாம் கூர்மையான நகங்கள் இருக்கான். கிழிச்சு இவனை குதறி எடுக்கணுங்கிறதுக்காக நகங்களை வச்சு ஆயுதமாக வச்சுட்டுருக்காளாம், நகாயுதம். ஏன்னா இவன் வரம் கேட்டிருக்கான், தன்னை யாரும் எந்த ஆயுதத்தினாலையும் கொல்லப்படாதுன்னுட்டு. அதனால் இவர் வில்லு அம்பு கத்தி கபடா எல்லாம் கொண்டு வரல, கையினுள்ளே நகத்தாலேயே கொல்ல போகிறார் இவனை, இந்த ஹிரண்யகசிப்புவை. அதனால் நகாயுதம், ரொம்ப கூர்மையான நகங்களை வச்சுட்டுருக்காளாம். நூற்றுக்கணக்கான கைகளில் மற்ற ஆயுதங்களை வச்சுருக்காளாம். அதால் என்ன பண்ணுறாள்னால், துராசதம் சர்வ நிஜேதராயுத பிரவேக வித்ராவித தைத்தியதானவம். இவரை சுற்றி வரலும் இரண்யகசிப்புனுடைய பட்டாள், அவள் எல்லாரும் ஓடி வராளாம் இந்த நிருசிம்மமூர்த்தியை கொல்லணும்னுட்டு. அவளெல்லாம் பாக்கி இருக்கிற கைகள்னால, இருக்கப்பட்ட ஆயுதங்கள்னால அவளெல்லாம் வதம் பண்ணுறாளாம் சுவாமி. இப்போ ஏற்பட்ட ரூபம் நிருசிம்ம ரூபம், அதை வர்ணித்தாள் நாரத சுவாமி. மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்மரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்தசாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்தடாகேசர ஜிம்பிதானனம் கராலதம்ஷ்டம் கரவாளச்சஞ்சல க்ஷுராந்தஜிஹ்வம் பிருகுட்டீமுகோல்பணம் ஸ்தப்தோர்த்வகர்ணம் கிரிகந்தராத்புத வியாத்தாஸ்யநாசம் ஹனுபேதபீஷணம் திவிஸ்பிருஷத்காயம் அதீர்கபீவர கிரீவோருவக்ஷஸ்தலம் அல்பமத்தியமம் சந்திராம்சு கௌரைஹி சுரிதம் தனூருகைஹி விஸ்வக்புஜானீகசதம் நகாயுதம் துராசதம் சர்வ நிஜேதராயுத பிரவேக வித்ராவித தைத்தியதானவம். இப்பேற்பட்ட பயங்கர ரூபத்தோடு கூட சுவாமி நரசிம்மமூர்த்தி அந்த தூண்லேருந்து குதிச்சாள். குதிச்சத்தை பார்த்தானாம் இரண்யகசிப்பு. பிராயேணமேயம் ஹரிணோருமாயினா வதஸ்மிருதோ அனேன சமுத்யதேன கிம் ஏவம் ப்ருவன்ஸ்து அபியபதத்கதாயுதோ நதன் நிருசிம்மம் பிரதி தைத்தியகுஞ்சரஹ. அப்போ ஹிரண்யகசிப்பு மனசுக்குள்ளே நினச்சிருந்தானாம், ஆஹா, இந்த மாயாவியான விஷ்ணு அவர் தன்னுடைய மாயாபலத்தினால மாயாசக்தியினால் என்னை கொல்லுவதற்காகவே இந்த மாதிரி ரூபம் எடுத்துன்னு வந்திருக்காள். நான் கேட்ட வரத்துலேருந்து தப்பிச்சுண்டு அதில் அமுட்டுக்கப்படாதுங்கிறதுக்காகவே மிருக சரீரமும் இல்லை நரசரீரமும் இல்லாமல் எடுத்துன்னு வந்திருக்காள். கையில் கூர்மையான நக்கங்களோடு கூட வந்திருக்காள் நினச்சிட்டு ஹிரண்யகசிபு அவரை வதம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் மேலே பாஞ்சானாம். எப்படி ஒரு யானை பாயுமோ அப்படி அவர் மேலே பாஞ்சான்னாள். நதன் நிருசிம்மம் பிரதி தைத்திய குஞ்சரஹா, ஒரு சிங்கத்து மேலே ஒரு யானை எப்படி பாயுமோ அப்படி பாஞ்சானாம். அலக்ஷிதோக்னோ பதித பதங்கமோ யதா நிருசிம்மௌஜசி சோசூரஸ்ததா ந தத் விசித்திரம் கழு சத்வதாமனி ஸ்வதேஜசா யோனு புராபிபத்தமஹா. எப்படி ஒரு விட்டில் பூச்சி விளக்குக்குள்ளே போய் தான் விளக்கு தான் பழம்னு நினச்சின்னு போவோம், அந்த நெருப்பில் போய் விழும், வேகமாக ஓடி விழும், நெருப்பில் சாகும். அப்படி இரண்யகசிப்பு இந்த சுவாமியை வதம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு யானை மாதிரி சிங்கத்து மேலே யானை பாயிற மாதிரி பாஞ்சான்னாள். அது எப்படின்னாள், அலக்ஷிதோக்னோ பதித பதங்கமா, எப்படி ஒரு விட்டில் பூச்சி நெருப்பை நோக்கி அது மேலே தானாகவே யாரும் அதை பிடிச்சி போட மாட்டாள், அதுவாகவே அது பலமாக்கும்னு நினச்சின்னு போய் விழுந்து சாகுமோ அப்படி யதா நிருசிம்மௌஜசி சோசூரஸ்ததா, அதே மாதிரி சுவாமி கிட்டக்க தானாகவே விழுந்தானாம். அவர் வதம் பண்ண போகிறார். ந தத் விசித்திரம் கழு சத்வதாமனி ஸ்வதேஜசாயோ நுபுராபிபத்தமஹா. தமோகுணம் படைச்சவன் அவன் சுவாமியினுடைய பிரகாசமான ரூபத்துக்குள்ளே போய் விழுந்தான் நாள். எப்படி பகவான் சுவாமி இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி விஸ்வம்பூரா இருட்டாக இருந்தபோது சுவாமி பிரகாசம் படுத்தினாரோ அவருடைய பிரகாசத்தினால ஜோதிஷ்னால, அப்படி பிரகாசத்தோடு இருந்தாராம். அதில் போய் விழுந்தானாம் இரண்யகசிப்பு. ததோபிபத்யாபியஹனன் மகாசுரோ ருஷா நிருசிம்மம் கதையோருவேகயா தம் விக்ரமந்தம் சகதம் கதாதரஹ மகோரகம் தாக்ஷசுதோ யதாகிரஹீது. எப்படி ஒரு பாம்பை
கருடன் வந்து கொன்று வதம் பண்ணுவரோ அப்படி சுவாமி என்ன பண்ணால் அவன் கையில் போய் மாட்டின்தான் ஹிரண்யகசிபு. சுவாமி நிருசிம்ம ரூபமாக இருக்கப்பட்ட அந்த நிருசிம்ம ஸ்வரூபத்துக்கு கிட்டக்க போய் மாட்டின்தான். அவனை பிடிச்சிருந்தாள். எப்படி மகோரகம் தார்ஷசுதோ யதா அக்ரஹீத்து, எப்படி வந்து பெரிய கொடிய பாம்பை போய் தார்ஷசுதா கருடன் வந்து பிடிச்சிப்பறோ, காலால் அவருடைய கைகளால் பிடிச்சிப்பறோ, அப்படி நிருசிம்ம சுவாமி அவன் கதையோடு கூட தன்னை நோக்கி வந்தவனை போய் பிடிச்சிருந்தாளாம், எருக்கி பிடிச்சிருந்தாளாம். சதஸ்யஸ்தோத்கலிதஸ்ததாசுரோ விக்ரீடதோ யத்வத் அகி கருத்மதா அசாத்வமன்யந்த ஹிருதோகசோமரா கனச்சதா பாரத சர்வதிஷ்ணியபாக. அவருடைய பிடியில் மாட்டிண்டு, எப்படி ஒரு பாம்பு கருடனுடைய கைப்பிடிகளை மாட்டிண்டு அப்படி தத்தளிச்சுட்டு இருக்குமோ அப்படி தத்தளிச்சுருந்தானாம். சதஸ்யஸ்தோத்கலிதஸ்ததாசுரோ விக்ரீடதோ யத்வத் அஹிர்கருத்மதா. எப்படி வந்து பாம்பு வந்து கருடன்கிட்ட மாட்டின்டா அது கருடன் விடுமா, எரிக்கி பிடிச்சின்னு குதறி எடுத்துடணும். அப்படி போய் மாட்டின்டானாம். அசாத்வமன்யந்த ஹிருதோகசோபன அமரா கனச்சதா பாரத சர்வதிஷ்ணியபாக. அதனால் தேவதைகள்லாம் என்ன பண்ணாலாம், அவள்லாம் இத்தனை நாள் பயந்துட்டு இருந்தா, இந்த அசுரன் ஹிரண்யகசிபுட்டேருந்து பயந்துட்டு மறைஞ்சிருந்தாள். அவள்லாம் இதை பார்த்து சந்தோஷப்பட்டாளாம். ஆஹா, நன்னா நரசிம்ம சூப்பம் எடுத்து சுவாமி வந்து இவனை பிடிச்சின்னு இருக்காளே கைகள்னால கொண்டுட போகிறார்னுட்டு. தம்மன்யமானோ நிஜவீரிய சங்கிதம் எத்தஸ்த முக்தோ நிருஹரிம்மாசுரா புனஸ்தமாசஜ்ஜத கட்கஜர்மணி பிரகிருஹ்ய வேகேன கதஸ்ரமோ மிருதே. சுவாமி கொஞ்சம் கையை நழுவ விட்டார். எப்படி வந்து ஒரு பூனை வந்து சுண்டெலி வந்ததுன்னா அதை பிடிக்கும், அப்புறம் விடும், பிடிக்கும் விடும், விளையாடும் கொல்றதுக்கு முன்னாடி. அப்படி சுவாமியினுடைய கைகள்லேருந்து ஹிரண்யகசிபு வெளியில் வந்தான். அதை என்ன நினச்சுன்னுட்டான், சுவாமி தன்னை கண்டு பயந்துனுட்டாள்னு நினச்சுன்னுட்டான். ஆனால் அவனுக்கு தெரியலை சுவாமி இவனோட விளையாண்டுருக்காருன்னுட்டு. அதனால் மறுபடியும் சுவாமியை போய் தன்னுடைய வாளால் எடுத்து வெட்டுவோன்னு சொல்லிட்டு பாஞ்சானா மறுபடியும். தம்மன்யமானோ நிஜ வீத்திய சங்கிதம் எத் ஹஸ்தமுக்தோ நிருஹரிம்மாசுரா எத் ஹஸ்தமுக்தா நிருஹரிம்மாசுரா. சுவாமியினுடைய கைகள்லேருந்து விடுபட்ட அந்த ஹிரண்யகசிபு என்ன நினச்சுன்னுட்டான், சுவாமி தன்னை கண்டு பயந்துட்டாள்னு நினச்சுட்டான். புனஸ்தமாசஜ்ஜத கட்கஜர்மணி பிரகிருஹ்ய வேகேன கதஸ்ரமோ மிருதே. மறுபடியும் பாஞ்சானாம் சுவாமி மேலே என்று சொன்னாள். சுவாமி பின்னாடி கொல்ல போகிறாள், விளையாடுறார் சுவாமி. இதை சொன்னான். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரையே நமः. சசத்வமேனம் பரிதோ விபஷ்யன் சசத்வமேனம் பரிதோ விபஷ்யன் ஸ்தம்பஸ்ய மத்யாத் அனுநிர்ஜிகானம் ஸ்தம்பஸ்ய மத்யாத் அனுநிர்ஜிகானம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் அஹோ கிமேதத் நிருமிருகேந்திர ரூபம் அஹோ கிமேதத் நிருமிருகேந்திர ரூபம். மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்மரூபஸ்ததலம் பயானகம் நிருசிம்மரூபஸ்ததலம் பயானகம். பிரதப்தசாமீகர சண்டலோச்சனம் பிரதப்தசாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சட்டாகேசர ஜிரும்பிதானனம் ஸ்புரத் சட்டாகேசர ஜிரும்பிதானனம். கராளதம்ட்ரம் கரவாளச்சஞ்சல கராளதம்ட்ரம் கரவாளச்சஞ்சல க்ஷுராந்தஜிஹ்வம் भृगुटीमुखोल्बणम् क्षुरान्तजिह्वम् भृगुटीमुखोल्बणम् स्तब्धोर्ध्वकर्णम् गिरिकन्दराद्भुत स्तब्धोर्ध्वकर्णम् गिरिकन्दराद्भुत व्यात्तास्यनासम् अनुभेदभीषणम् व्यात्तास्यनासम् अनुभेदभीषणम् दिविस्पृशत् कायम् अदीर्घपीवर दिविस्पृशत् कायम् अदीर्घपीवर ग्रीवोरुवक्षस्थलम् अल्पमध्यमम् ग्रीवोरुवक्षस्थलम् अल्पमध्यमम् चन्द्रांशुगौरैः छुरितं तनूरुहैः चन्द्रांशुगौरैः छुरितं तनूरुहैः विश्वभुजानीकशतं नखायुधं विश्वभुजानीकशतं नखायुधं विश्वभुजानीकशतं नखायुधं
துராசதம் சர்வ நிஜேதராயுத துராசதம் சர்வ நிஜேதராயுத பிரவேக வித்ராவித தைத்யதானவம் பிரவேக வித்ராவித தைத்யதானவம் பிராயேணமேயம் ஹரிணோருமாயினா பிராயேணமேயம் ஹரிணோருமாயினா வதஸ்மிருதோ அனேன சமுத்யதேன கிம் வதஸ்மிருதோ அனேன சமுத்யதேன கிம் ஏவம் ப்ருவன்ஸ்து அப்யபதத் கதாயுதோ ஏவம் ப்ருவம்ஸ்து அப்யபதத் கதாயுதோ ஏவம் ப்ருவம்ஸ்து அப்யபதத் கதாயுதோ நதன் ரிசிம்மம் பிரதி தைத்யகுஞ்சரः நதன் ரிசிம்மம் பிரதி தைத்யகுஞ்சரः अलक्षितोऽग्नौ पतितः पतङ्गमो अलक्षितोऽग्नौ पतितः पतङ्गमो यथा नृसिंहौजसि सोऽसुरस्तदा यथा नृसिंहौजसि सोऽसुरस्तदा न तद्विचित्रं खलु सत्त्वधामनि न तद्विचित्रं खलु सत्त्वधामनि स्वतेजसा यो नु पुरा पिबत्तमः स्वतेजसा यो नु पुरा पिबत्तमः ततोऽभिपद्या अभ्यहनन् महासुरः ततोऽभिपद्या अभ्यहनन् महासुरः रुषा नृसिंहं गदयोरुवेगया रुषा नृसिंहं गदयोरुवेगया तं विक्रमन्तं सगदं गदाधरो तं विक्रमन्तं सगदं गदाधरः महोरगं तार्क्ष्यसुतो यथा ग्रहीत् महोरगं तार्क्ष्यसुतो यथा ग्रहीत् सतस्य हस्तोत्कलितस्तदासुरो सतस्य हस्तोत्कलितस्तदासुरो विक्रीडतो यद्वत् अहिः गरुत्मतः विक्रीडतो यद्वत् अहिः गरुत्मतः असाध्वमन्यन्त हृतोकसोमरा असाध्वमन्यन्त हृतोकसोमरा घनच्छदा भारत सर्वधिष्ण्यपाः घनच्छदा भारत सर्वधिष्ण्यपाः तं मन्यमानो निजवीर्यशङ्कितं तं मन्यमानो निजवीर्यशङ्कितं यद्धस्तमुक्तो नृहरिम्मासुरः यद्धस्तमुक्तो नृहरिम्मासुरः पुनस्तमासज्जत खड्गचर्मणि पुनस्तमासज्जत खड्गचर्मणि प्रगृह्य वेगेन गतश्रमो मृधे प्रगृह्य वेगेन गतश्रमो मृधे ஸ்ரீஹரையே நமஹ. அடுத்த 28வது ஸ்லோகத்திலேருந்து சுவாமி இரண்யகசிபுவை எப்படி எவ்வாறாக வதம் பண்ணாளுங்கிறத விரிவாக சொல்கிறாள். 28வது ஸ்லோகத்திலேருந்து தம்சேன வேகம் சதச்சந்திரவத்மபி சரந்தமச்சித்ரம் உபர்யதோஹரிः கிருத்வாட்டாசம் கரமுத்ஸ்வலோல்பணம் நிமீலிதாட்சம் ஜகிருஹே மகாஜவः. பெரிய சப்தத்தோடு கூட கர்ஜிச்சுண்டு சிரிச்சாலாம் சுவாமி. நிருசிம்ம ரூபம் எடுத்த சுவாமி இவன் கையை விட்டு நழுவி வெளியில் போனோடனே சிரிச்சுண்டு அவனை பிடிச்சார். தம்சேன வேகம் சதச்சந்திரவத்மபி சரந்தமச்சித்ரம் உபர்யதோஹரிஹி. கனவேகமாக அவன் பாஞ்சானாம். தன்னை பிடிக்கப்படாத அவருங்கிறதுனால இங்கேயும் எங்கேயும் பாஞ்சான் இரண்யகசிபு. சேன வேகம்னாள். ஒரு பெரிய பக்ஷி எப்படி ஈகிள் எப்படி பறக்குமோ அப்படி பறந்து போய் மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பறந்தானாம். அதோட கூட கிருத்வாட்டகாசம் கரமுத்ஸ்வலோல்பணம். சுவாமி பெரிஷாக கர்ஜின்னு அட்டகாசத்தோடு கூட சிரிச்சாராம். அந்த சிரிச்சத்தில் பயந்துட்டு அதை அவரை நேராக பார்க்கப்படாதுன்னு கண்ணை மூடினானாம். நிமீலிதாட்சம் ஜகிருஹே மகாஜவா. இந்த பகவான் நிருசிம்ம ரூபத்தை பார்த்து பயந்துட்டு கண்ணை மூடினானாம். கண்ணை மூடிண்டே எப்படியும் ஓடினான். விக்ஷ்வஸ்புரந்தம் கிரகணாதுரம் ஹரிஹி வியாலோ யதாகும் குலிஜாக்ஷதத்வச்சம் துவார்யூருமாபத்ய ததாரலீலயா நகைஹி யதாஹிம் கருடோ மகாவிஷம். விஸ்வக்ஸ்புரந்தம் கிரகணாதுரம் ஹரிஹி. எப்படி ஒரு பாம்பு ஒரு எலியை பிடிக்குமோ அப்படி பாஞ்சு போய் சுவாமி, எப்படி ஒரு கருடன் பாம்பை பிடிக்குமோ அப்படி சுவாமி அவனை போய் பிடிச்சாலாம். ஓடிந்து இங்கேயும் எங்கேயும் அசிஞ்சுன்னு இருக்கிற அந்த இரண்யகசிபுவை பிடிச்சாலாம். வியாலோ யதாகும் குலிஷாக்ஷதத்வச்சம். அவனுடைய உடம்பை பிடிச்சிருந்தாள். பிடிச்சிட்டு என்ன பண்ணாள்னாள், துவார்யூருமாபத்ய ததாரலீலையா. விளையாட்டாக அவனை தூக்கி மடியில் தூக்கி போட்டுண்டாளாம் சுவாமி. எங்கேனால் துவார்யூருமாபத்ய ததாரலீலையா
நகைர்யதாஹிம் கருடோ மகாவிஷம். ரொம்ப விஷம் பொருந்திய பாம்பை கருடன் எப்படி ரொம்ப லாகவமாக கால்களில் பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சி மடியில் தூக்கி 2 கையிலையும் போட்டு கையாலையும் எடுத்து மடியில் போட்டாளாம். சம்பிரம்ப துஷ்பிரேக்ஷிய கராலலோச்சனோ வியாத்தானனாந்தம் விலிகன் ஸ்வஜிக்வயா அசுக்லவாக்தாருண கேசரானனோ யதாந்திரமாலி த்விபகத்யயா ஹரிஹி. அவருடைய பிடரி மயிர்கள்லாம் ஆட ஆரம்பிச்சுது. கையினுடைய நகத்தால் கிழிச்சாள், அவனுடைய உடம்பை 2ஆக கிழிச்சாள். கிழிச்சத்துலேருந்து ரத்தம் பீரிட்டு அடிச்சுது. சம்பிரம்ப துஷ்பிரேக்ஷ கராளலோச்சனோ வியாத்தானனாந்தம் விலிகன் ஸ்வஜிக்வயா. ஸ்வஜிக்வயா விலிகன்னாள். தன்னுடைய பெரிய நாக்குகள்னால அந்த ரத்தம் வந்ததுன்னா கீழே ஒரு சொட்டு கீழே விழாமல் அப்படியே குடித்தாளாம். தன்னுடைய நாக்கால் தடவி நக்கி குடித்தாள். ஏன்னா அவனுடைய உடம்புலேருந்து ஒன்றும் கீழே விழுந்துடப்படாது பூமியிலேருந்து அவன் அது பண்ணாள். உள்ளேயும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் நடுப்படியில் வச்சிருந்தாள். தான் உட்கார்ந்திருந்தாள். அவனுடைய குடலை பிடுங்கினாள். பிடுங்கி தன்னுடைய மார்பில் தூய் மாலையாக போட்டுண்டாள். அசுக்லவாக்தாருண கேசரானனோ யதாந்திரமாலி த்விபகத்யயா ஹரிஹி. அவனோட குடலை பிடுங்கி அதை மாலையாக போட்டுண்டாளாம் சுவாமி. சம்பிரம்ப துஷ்பிரேக்ஷிய கராளலோச்சனோ, கொரூரமான பயங்கரமான ஒரு கண்கள், அதால் பார்த்தாள். வியாத்தானனாந்தம் விலிகன் ஸ்வஜிக்வயா, தன்னுடைய நாக்கால் வர ரத்தத்தெல்லாம் எடுத்து குடித்தாள். அதிர்க்லவாக்தாருண கேசரானனோ யதாந்திரமாலி த்விபகத்யயா ஹரிஹி. நகாங்குரோத்பாடித ஹிருத்சரோருகம் விசிருஜ்ய தஸ்யானுச்சரானுதாயுதான் அகன் சமஸ்தான் நகசஸ்திரபாணிபிः தோர்தண்டயூதோ அனுபதான் சஹஸ்ரஷா. அவருக்கு பல கைகள், நூற்றுக்கணக்கான கைகளோடு கூட வந்திருக்கார் நரசிம்மாவதாரம் எடுத்து சுவாமி. அவனுடைய மார்பை முதல்ல பொழந்து மார்பை எடுத்து கடித்து தின்னாள். அதன் பிறகு அவனை சுற்றியில் இருக்கிற பட்டாள் இருக்காளே, அசுர பட்டாள், அவளெல்லாம் தன்னுடைய ஆயிரக்கணக்கான கைகள்னால எடுத்து வதம் பண்ணாள். அதில் வச்சுருந்த ஆயுதங்கள்னால வதம் பண்ணாளாம் சுவாமி. தன்னுடைய விரல் நகத்தில் இருக்கப்பட்ட கூர்மையினாலேயே எல்லாரையும் வதம் பண்ணாள்னார். தோர்தண்டயூதோ அனுபதான் சஹஸ்ரஷா, ஆயிரக்கணக்கான வாழ்னா இந்த அசுர பட்டாள் இருந்தாலே அவள் எல்லாரையும் கொன்னாள் சுவாமின்னாள். நகாங்குரோத்பாடித ஹிருத்சரோருகம் விசிருஜ்ய தஸ்யானுச்சரானுதாயுதான் அகன் சமஸ்தான் நகசஸ்திரபாணிபிः தோர்தண்டயூதோ அனுபதான் சஹஸ்ரஷா. ஆயிரக்கணக்கான அசுரபட்டாளெல்லாம் கொன்னாள். சட்டாவதூதா ஜலதா பராபதன் கிரகாசதத்ருஷ்டி விமுஷ்டரோச்சிஷா அம்போதய ஸ்வாசகதா சிசுக்ஷுபு நிர்ஹ்லாத பீதா திகிபா விசுக்ருஷு. அவருடைய கழுத்தை சுற்றி விரலும் பிடரி மயிர்கள் இருக்கே, அதுகள்லாம் ஒரேடியாக ஆட ஆரம்பிச்சுது. இங்கேயும் இங்கேயும் ஆட ஆரம்பிச்சுது. தலையை ஆட்டின போது அவருடைய பயங்கரமான கண்கள் இருக்கே, அதால் ஆகாசம் முழுக்கும் பிரகாசம் தெரிய முடியாது பார்த்தாள். அவருடைய மூச்சு காற்றுனால 7 சமுத்திரங்களும் கொந்தளித்து அலைகள் பாய ஆரம்பிச்சுதான். அவருடைய சப்தத்தினால லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை திக்கஜங்களும் திக்கஜங்களெல்லாம் பயந்துட்டு போய் பயத்தினால அழ ஆரம்பிச்சுதான். சட்டாவதூதா ஜலதா பராபதன் கிரகாச்ச தத் திருஷ்டி விமுஷ்டரோச்சிஷா அம்போதய ஸ்வாசகதா விசுக்ஷுபு நிர்ஹ்லாத பீதா திகிபா விசுக்ருஷு. திக்கஜங்கள்லாம் பயந்துதான் இவருடைய சப்தத்தை கேட்டு. அம்போதய 7 சப்த சமுத்திரங்களும் ஒரேடியாக அலையனால கொந்தளிச்சு சுனாமி மாதிரி ஆரம்பிச்சுதாம். ஏன்னா இவருடைய மூச்சு காத்துனால எல்லா கிரகங்களும் ஆட ஆரம்பிச்சுதாம். இவருடைய ஒளியினுடைய கண்லேருந்து வர ஒளியை பார்த்துட்டு அதுகள்லாம் கிரகங்களுக்கு நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய சக்தி உண்டு. அதுகளுக்கு பிரகாசங்கள்லாம் போயிடுத்துனாள். இவருடைய கண்கள்லேருந்து இந்த ஜுவலிக்கிற ஜுவாலையை பார்த்துவிட்டு சொன்னாள். தியௌஸ்தத் சட்டோக்ஷிப்த விமான சங்குலா புரோத்சர்பதக்ஷ்மா ச பதாபிபீடிதா சைலாசமுத்பேது அமுஷ்யரம் ஹசா தத்தேஜசாக்கம் குகுபோ நரேஜிரே. எங்கே பார்த்தாலும் ஆகாசம் முழுக்க விமானமயமாக இருந்ததுதான். ஏன்னா
இந்த ஆவிர்பாவம் நரசிம்ம ஆவிர்பாவத்தை பார்க்கணும், நரசிம்மாவதாரத்தை பார்க்கணும், சுவாமி ஹிரண்யகசிப்புவை வதம் பண்ணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் வந்திருந்தாலாம். பிரம்மன் ருத்ரன் முதலான தேவதைகள் எல்லாம் அங்கே வந்திருந்தாலாம். ஆகாசம் முழுக்க உங்கே பார்த்தாலும் ஏரோப்ளேனாக மயமாக இருந்ததுனால் தியௌஸ்தத் சட்டோத்க்ஷிப்த விமான சங்குலா புரோத்சர்பதக்ஷ்மாச்ச பதாபிபீடிதா. இந்த சுவாமி நரசிம்மமூர்த்தி காலை வச்சோடனே பூமி இருக்கே கீழே போக ஆரம்பிச்சதுனால், ஏன்னா அவருடைய வெயிட் தாங்காமல் மலைகள்லாம் ஆட ஆரம்பிச்சதுனால், ஏன்னா அவர் அப்பேற்பட்ட சக்தியினால் காலை வச்சு அமைக்கினாலாம். புரோத்சர்பதக்ஷ்மாச்ச பதாபிபீடிதா சைலாசமுத்பேது அமுஷ்யரம் ஹசா தேஜசாக்கம் ககுபோ நரேஜிரே. அவருடைய பிரகாசத்தினால 10 திக்குலையும் இருண்டா படுத்தினாள். இந்த பிரகாசத்தில் அந்த திக்குகளுடைய பிரகாசம் குறைஞ்சி போச்சுன்னாள். ஏன்னா அவ்வளவு பிரகாசமாக சுவாமியினுடைய தேஜஸ். தியௌஸ்தத் சதோக்ஷிப்த விமான சங்குலா புரோத்சர்பதக்ஷ்மாச்ச பதாபிபீடிதா சைலாசமுத்பேது அமுஷ்யரம் ஹசா தத்தேஜசாக்கம் ககுபோ நரேஜிரே. தத்தசபாயாம் உபவிஷ்டமுத்தமே நிருபாசனே சம்பிருத தேஜசம் விபும் அலக்ஷிதத்வைரதம் அத்தியமர்ஷணம் பிரச்சண்ட வக்திரம் ந பபாஜ கஷ்சன. ரொம்ப பயங்கர ரூபத்தோடு கூட கர்ஜிச்சுண்டு கோபம் அடங்காமல், ஆனால் ஹிருதயத்துக்குள்ளே கருணாமூர்த்தி அவர் இருந்தால் கூட வெளியில் கோபத்தை கொட்டிண்டு ரொம்ப கோபத்தோடு என்ன பண்ணாள், அவன் இரண்ய கசிப்புவை வதம் பண்ணி மாலையாக போட்டுண்டு அவன் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி குடிச்சுவிட்டு அந்த அசம்பிளி ஹாலில் அவன் உட்காந்துருந்த சிம்மாசனத்தில் போய் தான் உட்காந்துருந்தாளாம் சுவாமி. அவரை பார்த்து இந்த பயத்தை அவர் இருக்கிற அந்த ரூபத்தை பார்த்து பயந்து யாரும் அவர் முன்னாடி வரத்துக்கு பயப்பட்டாலாம். ஒத்தரும் வர முடியலன்னால் நிஷாமிய லோகத்ரய மஸ்தகஜ்வரம் தமாதி தைத்தியம் ஹரிநாஹதம் மிருதே பிரகர்ஷ வேகோத்கலிதானநாமு பிரசூனவர்ஷைஹி வவர்ஷுகு சுரஸ்திரியா. இத்தனை நாளாக ஹிரண்யகசிபுனால அவனுடைய ஆதிக்கத்தினால பயந்திருந்த தேவதைகளுடைய ஸ்திரீகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் ஹிரண்யகசிபுனுடைய வதத்தை பார்த்துவிட்டு. 3 லோகத்துலேயும் இருக்கப்பட்ட தேவதைகளுடைய மனைவிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹிரண்யகசிபு நரசிம்மாவதாரம் எடுத்த சுவாமியினால் கொல்லப்பட்டதை பார்த்துவிட்டு உயரக்க ஆகாசத்துலேருந்து புஷ்ப வருஷத்தை பொழிஞ்சாலாம் நரசிம்ம சுவாமி மேலே. அது சொன்னால் நிஷாமிய லோகத்ரய மஸ்தகஜ்வரம். மஸ்தகஜ்வரம் நாள் தலையில் ஜுவரத்தோடு இருந்தாலாம். இத்தனை நாளைக்கு 3 லோகத்துலேயும் இருக்கப்பட்டவாள். தமாதி தைத்தியம் ஹரிநாஹதம் மிருதே. அப்பேற்பட்ட அந்த யார் பயம் கொடுத்துட்டு இருந்தானோ அந்த ஹிரண்யகசிபு நரசிம்ம சுவாமினால் வதம் பண்ணப்பட்டாங்கிறத தெரிஞ்சுட்டு புஷ்ப வருஷத்தை கொட்டினாலாம். பிரகர்ஷ வேகோத்கலிதானநாமு பிரசூன வருஷைஹி வவ்ருஹு சுரஸ்திரியா. தேவதா ஸ்திரீகள் எல்லாம் புஷ்ப வருஷத்தை கொட்டினாலாம் நரசிம்மமூர்த்தி மேலேன்னு சொன்னால். இந்த ஸ்லோகங்கள்லாம் இன்றைக்கி அத்தியனம் பண்ணி இன்றைக்கி இதோடு முடிச்சுப்போம். அடுத்த கிளாஸில் இந்த நரசிம்மாவதாரம் எடுத்த நரசிம்மமூர்த்தியை தேவதைகள் எல்லாம் ஒவ்வொருத்தராக ஸ்தோத்திரம் பண்ணுறாள். அதெல்லாம் பல ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். புது வருஷத்தில் அந்த நரசிம்ம மூர்த்தியை தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணதை பார்ப்போம். இன்றைக்கி இந்த அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்திப்போம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சுவாமி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி லக்ஷ்மி நரசிம்மர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி பரவானுகிரகம் பண்ணுங்கிறதாக பிரார்த்திச்சுட்டு எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்களை சொல்லி இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ. தம் ஷேன வேகம் சதச்சந்திரவத்மபிः தம் ஷேன வேகம் சதச்சந்திரவத்மபிः சரந்தமச்சித்ரமுபர்யதோ ஹரிः சரந்தமச்சித்ரமுபர்யதோ ஹரிः கிருத்வாட்டஹாசம் கரமுத்ஸ்வனோல்பணம் கிருத்வாட்டஹாசம் கரமுத்ஸ்வனோல்பணம் நிமீலிதாக்ஷம் ஜகிருஹே மகாஜவः நிமீலிதாக்ஷம் ஜகிருஹே மகாஜவः. விஸ்வக்ஸ்புரந்தம் கிரகணாதுரம் ஹரிः விஸ்வக்ஸ்புரந்தம் கிரகணாதுரம் ஹரிः व्यालोयथाकुं कुलिशाक्षतत्वचं व्यालोयथाकुं कुलिशाक्षतत्वचं व्यालोयथाकुं कुलिशाक्षतत्वचं द्वार्यूरुम् आपत्य ददारलीलया द्वार्यूरुमापत्य ददारलीलया
न कैर्यथाहिं गरुडो महाविषं न कैर्यथाहिं गरुडो महाविषं संरम्भदुष्प्रेक्ष्य कराळलोचनो संरम्भदुष्प्रेक्ष्य कराळलोचनो व्यात्ताननान्तं विलिगन् स्वजिह्वया व्यात्ताननान्तं विलिगन् स्वजिह्वया व्यात्ताननान्तं विलिगन् स्वजिह्वया असृग्लवाक्तारुण केशराननो असृग्लवाक्तारुण केशराननो यथान्त्रमाली द्विपहत्यया हरिः यथान्त्रमाली द्विपहत्यया हरिः न काङ्कुरोत्पाटित हृत्सरोरुहं न काङ्कुरोत्पाटित हृत्सरोरुहं विसृज्य तस्यानुचरानुदायुधान् विसृज्य तस्यानुचरानुदायुधान् अहं समस्तान् नखशस्त्रपाणिभिः अहं समस्तात् नखशस्त्रपाणिभिः दोर्दण्डयूथोऽनुपथान् सहस्रशः दोर्दण्डयूथो अनुपथान् सहस्रशः सटावधूता जलदा परापतन् सटावधूता जलदा परापतन् ग्रहाच तद्दृष्टि विमुष्टरोचिषः ग्रहाच तद्दृष्टि विमुष्टरोचिषः ग्रहाच तद्दृष्टि विमुष्टरोचिषः अम्बोदया श्वासहता विचुक्षुभुः अम्बोदयः श्वासहता विचुक्षुभुः निर्घ्रादभीता दिगिबा विचुक्रुषुः निर्घ्रादभीता दिगिबा विचुक्रुषुः द्यौस्तत्सटोत्क्षिप्त विमानसङ्कुला द्यौस्तत्सटोत्क्षिप्त विमानसङ्कुला द्यौस्तत्सटोत्क्षिप्त विमानसङ्कुला प्रोत्सर्पतक्ष्मा च पदाभिपीडिता प्रोत्सर्पतक्ष्मा च पदाभिपीडिता शैलाः समुत्पेतुः अमुष्यरंहसा शैलाः समुत्पेतुः अमुष्यरंहसा शैलाः समुत्पेतुः अमुष्यरंहसा तत्तेजसाखं ककुभो नरेजिरे तत्तेजसाखं ककुभो नरेजिरे ततः सभायाम् उपविष्टमुत्तमे ततः सभायाम् उपविष्टमुत्तमे नृपासने संभृततेजसं विभुं नृपासने संभृततेजसं विभुम् अलक्षितद्वैरथम् अत्यमर्षणम् अलक्षितद्वैरथमत्यमर्षणम् अलक्षितद्वैरथमत्यमर्षणम् प्रचण्डवक्त्रं न बभाज कश्चन प्रचण्डवक्त्रं न बभाज कश्चन निशाम्यलोकत्रय मस्तकज्वरं निशाम्यलोकत्रय मस्तकज्वरं तमादिदैत्यं हरिणा हतं मृधे तमादिदैत्यं हरिणा हतं मृधे प्रहर्षवेगोत्कलिताननामुः प्रहर्षवेगोत्कलिताननामुः प्रसूनवर्षैः ववृषुः सुरस्त्रियः प्रसूनवर्षैः ववृषुः सुरस्त्रियः ஸ்ரீஹரையே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நம. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात्
पीताम्बराद् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।